Hello everyone, welcome back to Lexora Studies. In our previous video, we discussed the 4-mark question from this lesson. In today's video, we are going to continue the same lesson and explain the next important 4-mark or 7-mark question, okay, which is Sociology of Law. And so let's get started. Sociology of Law-ஓட மீனிங் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். Sociology of Law-வை நம்ம லீகல் சோஷியாலஜி அப்படின்னும் நம்ம சொல்லலாம். அண்ட் இது வந்து என்ன ஒரு ஸ்டடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா அண்ட் சொசைட்டிக்கு நடுவில் இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கிறது தான். அண்ட் இது நமக்கு என்ன நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னா, லா வந்து சோஷியல் லைஃப்பில் எப்படி வந்து ஒர்க் பண்ணுது அண்ட் சம் ஆஃப் த சோஷியல் ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி வந்து லா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, லீகல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ஸ், கோர்ட் இதெல்லாமே வந்து எப்படி இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, சோஷியல் ஃபேக்டர்ஸ்னால் பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாமே சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து எப்படி வந்து லா மேக்கிங்க்கு ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டராக இருக்குது அப்படின்னு படிக்கிறது தான் சோஷியாலஜி ஆஃப் லா. இது வந்து ஒரு சிம்பிள் மீனிங். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து நேச்சர் ஆஃப் சோஷியாலஜி பார்த்தோன்னா, தெர் ஆர் ஸோ மெனி டிஃப்ரெண்ட்டான வேஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு சில ஸ்காலர்ஸ் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து சப்டிசிப்ளின் ஆஃப் சோஷியாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. சப்டிசிப்ளின் ஆஃப் சோஷியாலஜினா, சோஷியாலஜின்றது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட், அந்த அதில் படிக்கிற ஒரு பிரான்ச் ஒரு பார்ட் தான் வந்து லா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதர்ஸ் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு இன்டர் டிசிப்ளினரி ஃபீல்டு, லாக்கும் சோஷியாலஜிக்கும் நடுவில் இருக்க ஒரு இன்டர் டிசிப்ளினரி ஃபீல்டு. அதாவது இன்டர் டிசிப்ளினரினா காம்பினேஷன் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து லாவும் சோஷியாலஜியும் கம்பைன் பண்ணி படிக்கிற ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி தான், அதாவது ஒன்லி லா மட்டும்தான் படிக்கிறோம், பட் வித்தின் சோஷியல் சயின்ஸ் சம் ஆஃப் த சோஷியல் சயின்ஸோட நம்ம சேர்த்து படிக்கிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ராகர் காட்ரல் இவர் என்ன சொல்கிறாருன்னா, சேம் அதே தான், இது வந்து லாவை நம்ம சிஸ்டமேட்டிக் அண்ட் தியரிட்டிக்கலாக நம்ம படிப்போம், பட் ஆஸ் அ சோஷியல் ப்ராக்டிஸ் அண்ட் சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸோடு படிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆஸ் அ கன்க்ளூஷனாக நம்ம என்ன சொல்லலாம்னா, சோஷியாலஜி ஆஃப் லா அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடி மீனிங்கில் பார்த்த மாதிரி லா அண்ட் சொசைட்டி இது ரெண்டுத்தையுமே வந்து கம்பைன் பண்ணி அண்ட் ரெண்டுத்தோட சேஞ்சஸ் வச்சு நம்ம வந்து படிக்கிற ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் சோஷியாலஜி ஆஃப் லா. அண்ட் இதனோட ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும், சோஷியாலஜி ஆஃப் லா வந்து மெயினாக எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், சோஷியாலஜியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ மற்ற சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சோஷியல் ஆந்த்ரோபாலஜி சொல்கிறாங்க. ஆந்த்ரோபாலஜினா ட்ரெடிஷன் அண்ட் கஸ்டம்ஸ் பற்றி படிக்கிற ஒரு சப்ஜெக்ட். பொலிட்டிக்கல் சயின்ஸ்னால் நமக்கு நல்லாவே தெரியும், பவர் அண்ட் அத்தாரிட்டி. சோஷியல் பாலிசி அப்படின்னா வெல்ஃபேர் ஆஃப் த சொசைட்டி, சோஷியல் டெவலப்மெண்ட் இதை பற்றி படிக்கிறது. அண்ட் கிரிமினாலஜி வி ஆர் வெல் நோன் கிரைம்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட். சைக்காலஜியுமே வந்து பீப்புளோட பிஹேவியர்ஸை பற்றி படிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸோடு நம்ம வந்து சோஷியாலஜி ஆஃப் லாவை நம்ம படிப்போம். ஸோ இது வந்து ஒரு அதர் சோஷியல் சயின்ஸோடு இது ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னு நமக்கு இதில் வந்து தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் அண்ட் அப்ரோச் அப்படின்னு பார்க்கும்போது சோஷியாலஜி ஆஃப் லாவை நம்ம எப்படி எந்த மெத்தடில் படிப்போம்னா, தியரிஸ் அண்ட் சயின்டிஃபிக் மெத்தட்ஸோடு நம்ம படிப்போம். அண்ட் இது வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா, நாட் ஒன்லி த லீகல் ரூல்ஸ் மட்டும் கிடையாது, ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் லாஸ் அப்படின்னு மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு லாவை சொசைட்டியில் நடக்கிற ஃபேக்டர்ஸோட கம்பைன் பண்ணி படிக்கிற ஒரு அப்ரோச். அப்படி தான் என்னோடய அப்ரோச் இருக்கும் இந்த சப்ஜெக்ட்டுக்கு. ஒரு லீகல் பிஹேவியர் வந்து சொசைட்டியில் எப்படி இருக்குது, இதெல்லாமே இதனோட அப்ரோச்சே வந்து லா அண்ட் சொசைட்டி கம்பைன் பண்ணி தான் இருக்கும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லா அண்ட் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபீல்டு, இந்த சோஷியாலஜி ஆஃப் லான்ற ஃபீல்டு வந்து லீகல் இன்ஸ்டிடியூஷன்ஸை மட்டும் கிடையாது, சம் ஆஃப் த நான் லீகல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதுலேயுமே நம்ம வந்து படிப்போம். ஃபேமிலி, ரிலீஜியன், எக்கனாமி அண்ட் பாலிட்டிக்ஸ். ஓகே. ஸோ அதனால தான் வந்து பாலிட்டிக்ஸ் பற்றி ஒரு நாலேஜ் இருந்தால் தான் நம்மளால் வந்து ஒரு லா மேக் பண்ண முடியும். ஃபேமிலி பற்றி ஒரு நாலேஜ் இருந்தால் தான் அதை பற்றின ஒரு லா மேக் பண்ண முடியும். ஸோ சம் ஆஃப் த நான் லீகல் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸுமே நம்ம இந்த ஃபீல்டில் நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் திருப்பி த சேம் லைன் வருது பாருங்கள், சொசைட்டி ஷேப்ஸ் லா அண்ட் ஹவு லா இன்ஃப்ளூயன்ஸ் சொசைட்டி. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு கனெக்டோடு இருக்கிறது தான், ரெண்டுமே வந்து இல்லாமல் சோஷியாலஜி ஆஃப் லா வந்து கிடையாது. அதாவது இந்த லைனுக்கான மீனிங் உங்களுக்கு தெரியுதில்ல, சொசைட்டி வந்து எப்படி லாவை வந்து ஷேப் பண்ணுது அண்ட் லா வந்து சொசைட்டியில் வந்து எப்படி ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் ஸ்டடி. நம்ம இந்த சோஷியாலஜி ஆஃப் லா படிக்கிறதுனால என்னென்ன ஏரியாஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் லீகல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது வந்து கோர்ட், லாஸ் அண்ட் லீகல் சிஸ்டம்ஸ் இதெல்லாமே வந்து சொசைட்டியில் எப்படி டெவலப் ஆச்சு. நெக்ஸ்ட்டு சோஷியல் கண்ட்ரோல் அண்ட் லீகல் ரெகுலேஷன் அப்படின்னா எப்படி வந்து லா வந்து பீப்புளோட பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுது, சொசைட்டியோட ஆர்டரை மெயின்டைன் பண்ணுது. அண்ட்
லா வந்து சம் ஆஃப் த சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன இருக்குது, மேரேஜ், ஒர்க், க்ரைம், இது எல்லாமே எப்படி லா வந்து ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு படிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து லீகல் கல்ச்சர் அண்ட் லீகல் ப்ரொஃபஷன் அப்படின்னா எப்படி வந்து பீப்பிள் லாவை வந்து திங்க் பண்ணுறாங்க, அதை எப்படி அவங்க ஒபே பண்ணுறாங்க, ஒரு லாக்கு அவங்க என்ன ஒரு ரியாக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு படிக்கிறது லீகல் கல்ச்சர். அண்ட் லீகல் ப்ரொஃபஷன் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ஜட்ஜஸ், லாயர்ஸ், போலீஸ் அண்ட் அவங்களோட ரோல் வந்து சொசைட்டியில் எப்படி இருக்குன்னு படிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து லா அண்ட் சோஷியல் சேஞ்ச் அண்ட் அதனோட ரிலேஷன்ஷிப், லா வந்து சொசைட்டியோட சேஞ்சஸ்க்கு எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் நடத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு படிக்கிறது தான். இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் எல்லாமே நம்ம சோஷியாலஜி ஆஃப் லா படிக்கிறது மூலயமா நமக்கு தெரிய வருது. அண்ட் நெக்ஸ்ட் இன்டர்டிசிப்ளினரி இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம நேச்சர்லேயே சொல்லிட்டேன். இன்டர்டிசிப்ளினரினா இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மோர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ அப்போ இந்த பாயிண்டில் என்ன சொல்ல வருவாங்க, நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம படிக்கிறதுனால சோஷியாலஜி ஆஃப் லாக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்ன ஸ்டடி அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ் லா. நம்ம வந்து நம்மளோட லாஸ் மட்டும் கிடையாது, ஃபாரின் லாஸ் எல்லாமே நம்ம கம்பேர் பண்ணி தான் நம்ம படிப்போம். ஸோ ஜூரிஸ்ப்ரூடென்ஸ், லீகல் தியரிஸ் நிறைய நம்ம படிக்கிறது. அண்ட் கிரிட்டிக்கல் லீகல் ஸ்டடீஸ், நிறைய கிரிட்டிசிசம் இருந்தால் தான் ஃபேர் லாஸ் எது அன்ஃபேர் எதுன்னு தெரியும். அண்ட் எக்கனாமிக்ஸ், லா அண்ட் லிட்ரேச்சர், இந்த மாதிரி ஸோ மெனி சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறதுனால சோஷியாலஜி ஆஃப் லாக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது. அண்ட் அதுக்கு வந்து ஒரு மோர் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்கோப் எல்லாமே நிறைய இருக்குது. அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இட் வாஸ் வெரி ஈஸி அப்படின்னு சொல்கிறது தான் வந்து சோஷியாலஜி ஆஃப் லா. இதோட வந்து இந்த கான்செப்ட் வந்து முடியுது. ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் லெக்சரர் ஸ்டடீஸ், and also thank you and all the best for your studies.